வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறியா? ஒரு கசப்பான ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீ உன் எதிரியும் உன் துரோகியையும் மன்னிக்கணும். ஆமா, மன்னிக்காம உன் வாழ்க்கை மாறாது. நீ என்ன வேணா பண்ணிப்பாரு, எங்க வேணா போய்ப்பாரு, எதை வேணா கொடுத்துப்பாரு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உன் எதிரியை நீ மன்னிக்கலன்னா உன் வாழ்க்கை மாறவே மாறாது. இப்படியா சொல்லுவாங்க, மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். நீ மனுஷனா இருக்க போறியா இல்ல பெரிய மனுஷனா இருக்க போறியா? கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நீ எவ்வளோ தப்பு பண்ணியிருப்ப, நீ எவ்வளோ அநியாயம் பண்ணியிருப்ப, நீ எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருப்ப, நீ எவ்வளோ காரியம் செஞ்சிருக்கிற. ஆனா ஆண்டவர் உன்னை மன்னிச்சார் இல்லையா? உன் தவறை மன்னிச்சார் இல்லையா? இன்னைக்கு நீயும் உங்களோட கூட வேலை செய்கிறவங்கள, உன் நண்பனை, உனக்கு எதிரியாக நினச்சி கொண்டு இருக்கிறவனை மன்னிச்சு பாரு. உன் வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு மாற்றம் வரும். மாற்றம் சும்மா வந்துடாது, நீ மன்னிச்சு பாரு, நிச்சயமாகவே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். வசனம் கூட அதுதான் சொல்கிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்க. ஒருத்தர் மன்னிங்க அப்படின்னு. இன்னைக்கு யாரை நீ மன்னிக்காம இருக்கிற, யாரை நீ ஏத்துக்காம இருக்கிற, யாருக்கிட்ட நீ ரொம்ப பிடிவாதமா இருக்கணும்னு நினைக்கிற, அதெல்லாம் விட்டு அவங்க கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேள், மறந்துரு. உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்குது, அதை நீ சுகந்தரிக்க போற. அதனால யாரை மன்னிக்கணுமோ, யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமோ கேட்டு மனம் திரும்ப கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென்.